தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தேனிகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சசிகலா அவர்களுக்கும் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இந்த தருணத்தில் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஏற்கனவே சசிகலா அவர்கள் கொடியை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கட்சியினுடைய பேரையும் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கூட தேர்தல் ஆணையம் அறிவிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. என்ன திட்டத்தோட இந்த அரசியல் பயணத்தை மீண்டும் அவங்க துவக்கியிருக்காங்க? கண்டிப்பாக இது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய கோரிக்கை, நெடுநாள் கோரிக்கை. அம்மா இப்புள்ள அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையாக நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அதனால தான் தொடர்ச்சியாக அம்மா தோல்வியை கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களுக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியாக சின்னமாக தான் பொதுச்செயலாளர் நாங்கள் தொடர்ச்சியாக உங்கள் இல்லத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம்மா. ஒன்று ஒற்றுமைக்கு வழி வராட்டி கண்டிப்பாக நீங்கள் கட்சி ஆரம்பியம்மா அப்படின்னு தொண்டருடைய கோரிக்கை ஏற்று தான் ஆரம்பிக்கப்பட்ட தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறாங்க சின்னம்மா. அதுக்கடுத்தபடியாக கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. கட்சி ஆரம்பிச்ச கட்டமைப்பு என்பது அதிமுக தொண்டன் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ தமிழகம் முழுக்க, அதேபோல் பாண்டிச்சேரி முழுக்க அங்கெல்லாம் கட்டமைப்பு ஆல்ரெடி இருக்குது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னைக்கு நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க சின்னம்மா. அவங்க சந்திக்கும் பொழுது மாவட்ட வாரியாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமனம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வேட்பாளருக்கு உண்டான விருப்ப மனு தேதியும் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்போம். அதிமுக தொண்டனுடைய, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன், அம்மாவினுடைய தொண்டனுடைய வாக்கு சின்னம்மா ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் என்பதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவு வாக்குகள், தொண்டருடைய வாக்கு கூட எங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொதுமக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது. புரட்சித் தலைவருடைய அந்த வாசகம் அதில் கட்சியினுடைய பேரில் இருக்குது. அம்மாங்கிற பேர் இல்லாமல் இருக்கேன். புரட்சித் தலைவருக்கு அடுத்து அம்மா தானே. அது என்ன அம்மா இல்லைன்னு நம்ம எப்படி? அதிமுகவில் அண்ணாவுடைய பேர் தான் இருக்குது. அதில் எம்ஜிஆர் பேர் இல்லைன்னு சொல்லிக்கிறது. அம்மா எல்லாம் எல்லாருடைய மனதில் இருக்கிறாங்க, கொடியில் இருக்கிறாங்க. பாருங்கள், முதல்ல அந்த கொடியில் பாருங்கள், எங்களுடைய அரசியல் வழிகாட்டி பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், அம்மா 3 பேர் இருக்காங்களே. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த பேரில் வேணும்ன்றீங்களா? இதே போதுமானதானே. ஏன்னா அண்ணா பேரில் தலைவர் ஆரம்பித்தார். அப்போ சின்னம்மா தலைவர் பேரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொண்டர்கள் விருப்பத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க நேற்று பேசும்போது சொன்னாங்க. அதை பற்றி ஏதாவது என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க? என்ன நடந்தது ஆக்சுவலாக? இல்லை ஒரு 6, 7, 8 வருஷம் நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் எம்ஜிஆருடைய ரசிகர். அவர் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த இயக்கத்தில் தன்னை இணைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை, அவங்க பேசும்போது நான் இந்த கட்சியில் இணைந்து கொண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க தலைவரா, பொதுச் செயலாளரா, அல்லது என்னவா அவங்க வழி நடத்த போகிறாங்க? இப்போ கட்சியினுடைய நிறுவன தலைவராக யார் இருக்க போகிறா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள்லாம் இருக்குல்ல. இது எத்தனை நாள் இந்த கட்சி இருக்க போகுது அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்குல்ல. நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க, கட்சியோட பேர் அறிவிச்சு. கண்டிப்பாக கட்சியோட பொதுச் செயலாளர்னா சின்னம்மா தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆகவே அதனுடைய பொறுப்பாளர்களை நாளையோ நாளை கழிச்சோ கண்டிப்பாக அதை அறிவிக்கத்தான் போகிறாங்க. இல்லை, அதுக்கான ப்ராசஸ்லாம் எதுவும் நடந்துருக்கு சார். நடந்துருக்கு. எல்லாமே சென்னையில் தான் தங்கியிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேல்மட்ட நிர்வாகிகளும் சென்னையில் தான் தங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கும் நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு விடயம் கிடைக்கும். நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்க? இப்போ மற்றவங்கெல்லாம் கருத்துக்கள் சொல்லி அவங்க ஃபைனலாக டிசிஷன் எடுத்துட்டாங்க. நம்ம இந்த தேர்தலில் எப்படியாவது திமுக தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சியினுடைய அந்த பேரை அறிவிச்சு, கொடியை அறிவிச்சு தேர்தலில் சந்திக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்க அவங்கள்ட்ட? இல்லை, எங்களுடைய கோரிக்கை சின்னம்மா தேர்தல் நிற்க முடியுமா என்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. சட்ட சிக்கல் எதுவும் இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கும் என்ன வழக்கறிஞர்கிட்ட கேட்கும்போது இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய விருப்பம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சொந்த தொகுதியான ஆண்டிவட்டி தொகுதியில் நில்லுங்கம்மா. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எதிர்க்க நிற்கக்கூடிய எந்த ஒரு கேண்டிடேட்டும் உங்களை நீங்கள் நின்றாலே அவங்க விலகி போயிடுவாங்கம்மா. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குமான்னு சொன்னேன். அந்த கோரிக்கையை சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, சரின்னு சிரிச்சுட்டு அவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? அம்மாவை நாங்கள் அதிகாரத்தை கொண்டு வரணும், சின்னம்மாவை. அப்போ அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்தபடியாக சின்னம்மா என்ன உத்தரவு போட்டாலும் அதனை பின்பற்றி போகிறதான ஒரு தொண்டனுடைய கருத்து. கட்டமைப்பு ரீதியாக எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்களில்
சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சந்தேக கண்ணோட்டத்தோடய பார்க்க வேண்டிய ஒரு சூழலா உங்க இருக்கு. பார்வைக்கு அப்படி இருக்கு. நீங்க தென் மாவட்டம் தனிப்பட்ட குறிக்கவே வேண்டாம். இப்ப சென்னைக்கு படையெடுத்து வரக்கூடிய தொண்டர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாமே பல மாவட்டங்கள் இருந்தது. கொங்கு மண்டலத்திலிருந்து, வட மாவட்டத்திலிருந்து எல்லாம் தமிழகம் முழுக்க வர்றாங்க. கடக்கோடி, கன்னியாகுமரி இருந்து கூட வர்றாங்க. இப்ப தென் மாவட்டத்தை குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டாம். அதிமுக அம்மா தான் அதை வழிநடத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு 10 தோல்வி கொடுத்த அந்த தொண்டர்கள் தான் சின்னம்மாவை சந்திக்க வர்றாங்க. சசிகலா இப்போ எடப்பாடிட்ட தோத்துட்டாங்க அப்படிங்கறனால தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற பார்வையில இருக்கு. தோக்கல சார், என்னைக்குமே அது தோல்வின்னு சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய துரோகம்னு சொல்லக்கூடாதா? நீங்க துரோகம்னு சொல்லுவீங்க. ஆனா யதார்த்தத்துல பார்க்கும்போது, உண்மைன்னு பார்க்கும்போது அதிமுக கொடி கட்டி வந்த சசிகலா அவர்கள் இப்போ அதிமுக கொடியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல், அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல். அப்படிங்கும்போது எடப்பாடி கிட்ட மெயினா தோத்துட்டாங்க அப்படிங்கிற பார்வை தானே இல்லை. இருக்கு. எடப்பாடி மக்கள்கிட்ட தோத்துட்டார், முதல்ல தொண்டர்கிட்ட தோத்துட்டார். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி, நான் தான் பொதுச்செயலாளர், அதிமுக என்னுடைய இயக்கம், இது நான் தான் எடுக்கிற முடிவு, நான் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது, யாரை நீக்கணும் என்பது என்னுடைய முடிவுன்னு அவர் என்னைக்கு தானே ராஜா தானே மந்திரி என்று நிலைப்பாடை எடுத்தாரோ அன்னைக்கே தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சின்னம்மா, இது ஒற்றுமைக்கு உண்டான வேலை, நீ இந்த விஷயத்தை கைவிடுங்கம்மா, நாங்கள் இருக்கிறோம். அதிமுகவுக்கு ஆணிவேர் யாரு? தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் உங்ககிட்ட இருக்கும் பொழுது இப்போ தேர்தல் ஆணையத்தில் ஒரு இயக்கம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இல்லை, நான் ஆட்சிக்கு வரணும்னு இவங்க தேர்தலை சந்திக்க போறாங்களா? என்ன பிளானோட வந்திருக்கிறாங்க? நாங்க திமுகவை எதிர்த்து, அதான் தீயசக்தி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண போறீங்க. அதே துரோகத்துக்கு எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க. அப்ப அதிமுக தோக்கணும்னு நினைக்க போறாங்க. எடப்பாடி கம்பெனி தோக்கணும். அதிமுக தொண்டர் எங்க பக்கம் இருந்தா அதிமுக எப்படிங்க தோக்கும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப எங்ககிட்ட வர்றவங்க பூரா யாரு திமுகவுல இருந்து வராங்களா இல்ல தாவேக்காவுல இருந்து வராங்களா? இல்லையே, அமமுகல இருந்து வராங்க. அவங்களும் அதிமுக தொண்டர்கள் தானே சார். அமமுக எதுல இருந்து ஒதுங்கி போச்சு? அதிமுக இருந்து ஒதுங்கி போறோம். அதே மாதிரி ஓபிஎஸ் அணி வர்றாங்க, அவங்க அதிமுக தானே சார். அதே மாதிரி எடப்பாடி அணியில இருந்து வர்றாங்க, அவங்களும் அதிமுக தானே சார். அப்ப அதிமுக தொண்டர் ஆதரவோடு சின்னம்மா தேர்தலை சந்திக்கும் பொழுது எடப்பாடி எங்க இருக்கிறான்னு தான் கேள்வி. நான் எடப்பாடி எங்க இருக்கிறார்? தொண்டர்கள் இல்லாம மேல்மட்ட நிர்வாகி பெரிய கூட்டணி வச்சா பத்தாது. வாக்கு சேகரிக்க, வாக்களிக்க, வீடு வீடா தலைவர்களுடைய பெருமையும் அம்மாவுடைய பெருமையும் சொல்லி, அம்மாவுடைய பொற்கால ஆட்சியை விளக்கி சொல்லி ஓட்டு சேகரிக்க ஆள் இல்லையே எடப்பாடி பழனிசாமிகிட்ட? அந்த அந்த விளக்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உருத்தான தொண்டம் பூரா சின்னமாட்ட வரும்பொழுது அதிமுக எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அதிமுக எதுக்கு? அதிமுக நாங்க தான் சொல்றோம். ஏன்னா பேர் மாற்றப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். கட்சி கொடி மாற்று. ஆனா எங்களுடைய வழி அண்ணாவின் வழி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழி, அம்மாவின் வழி, அந்த வழி தானே போறோம். ஒரு பக்கம் டிடிவி தினகரன் எப்படியாவது சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. கடைசியாக செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனார், டிடிவி தினகரன் என்டிஏல போனார், ஓபிஎஸ் அவர்கள் கடைசியாக திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போது சசிகலா அவர்கள் தனித்திருந்து போட்டியிட போகிறாங்களா இல்லை கூட்டணி வச்சு போட்டியிட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அடுத்து நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா என்னவா போட்டியிட போகிறாங்க? இப்போ அதிமுக என்கின்ற கட்சியவோ அல்லது எடப்பாடி என்கின்ற நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் அந்த கம்பெனியவோ தோக்கடிக்கணும்னா அவங்க என்னவா தேர்தலை சந்திக்க போகிறாங்க? நான் தான் சொல்லிட்டேன் சார், எங்களுக்கு பிரதான எதிரி திமுக. அதே போல் எங்களுடைய துரோகத்தினுடைய உருவம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இந்த 2 பேத்துக்குமே நாங்க பாடங்க புகட்டணும். அப்ப தாவேக்காவோட போகணும். கண்டிப்பா அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகளை எங்களோட கட்சியோட பொதுச்செயலாளர் சின்னமா தான் சொல்லணும். அதுக்கு உண்டான முயற்சி நடந்துட்டு இருக்கு. செங்கோட்டையின் மூலமா அது நடக்குதா? அதை நானும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நடக்குது, அது வெளி வந்துருச்சுல்ல, அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறது நம்ம செய்திகள்ல பாக்குறோம், சில நாளிதழ்கள். அதை நாங்க ஆமா பேச்சுவார்த்தை நடக்குது ஆணித்தனமா சொல்ல. நீங்க இப்போ நீங்க சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பீங்க சார், உங்களை மாதிரி நிறைய பேர் போய் சொல்லியிருப்பாங்க சார். இப்போ நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும் அல்லது எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும், அந்த அதிமுகவை, அந்த கம்பெனி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவங்கள தோக்கடிக்கணுங்கிறது தான் உங்களுடைய எண்ணோட்டமாக இருக்குது. அப்போ இதுக்கு மாற்றாக யார் களத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா தாவேக்கா இருக்குது. திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்குது. அதே போல் பாமகவோட நிறுவன தலைவர் ஐயா இருக்கிறாரு. அதே போல் இவர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு. இன்னும் நிறைய என்டிஏல போயிடுவாரு கிருஷ்ணசாமி அப்படின்லாம் என்டிஏல பிடிக்காதவங்க தான் இங்க வர போறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க முடியாது, இவர் அந்த அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாதுன்ற சொல்றவங்களும் வெளியில தானே இருக்கிறாங்க. இல்ல இப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்போ அம்மாவோட டிராவல் பண்ண ஒரு நபர் விஜய முதலமைச்சர் ஆக்கணும், அவங்க குரல் கொடுக்க போறாங்களா? சாரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தாவேக்கா கூட்டணி சேருவாங்களா, சேர்ப்பாங்களா அல்லது அவங்கள இது பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முடிவுக்கு வரல.
ஆனால் ஒரு கூட்டணி தேவைப்படுது. ஒரு தேர்தல் சந்திக்கிறாந்தா ஒரு இயக்கத்துக்கு ஒரு கூட்டணி அந்த மூன்றாவது ஒரு அணி பெரிய அணியாக கூட இருக்கலாம்ல. அது நம்ம இப்பயே வந்து விஜய் முதலமைச்சராக்குவாங்களா, இல்ல கிருஷ்ணசாமி முதலமைச்சராக்குவாங்களா, இல்ல ராமதாஸ் ஐயா முதலமைச்சர், இது நம்ம கேள்வி அல்ல. தொகுதி பங்கீடு திமுகல ஆரம்பிச்சிருச்சு. அதிமுகல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பலமா தான் இருக்கோம், நாங்க திமுக வீழ்த்த போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய மூன்றாவது அணி அப்படின்னு ஒன்று பலமா அமைஞ்சதுன்னா என்ன பண்றதுன்னு நீங்க கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், சசிகலாவோ ராமதாஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ளஸ் கூடுதலா மற்ற கட்சிகள் சேர்ந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தொகுதி பங்கீடு பற்றி பேசணும். அது மட்டும் இல்லாமல் யார் முதலமைச்சர்னு பேசணும், இன்னும் சீட் ஷேரிங்கை பற்றி பேசணும். இந்த மாதிரி சூழல்கள்லாம் இன்னும் ஒரு சில நாட்கள் நம்ம முடிவெடுக்கணும்ல, அப்போ வேகம் எடுக்கணும்ல. இல்லை சார், அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விடயங்கள் கண்டிப்பாக நாளைக்கு கழிச்சு நம்ம பேசலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எத்தனை நாளில் நம்ம முடிவு எதிர்பார்க்கலாம்? இல்லை, கண்டிப்பாக ஒரு சில தினங்கள். கடந்த வாரம் நம்ம சேனல்ல பேட்டி கொடுத்தீங்க, ஒரு வாரத்தில் கண்டிப்பாக பேர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அடுத்து நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ தேனிகரன்ட்ட எத்தனை நாளில் அடுத்த அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? சசிகலாட்ட இருந்தோ அல்லது கூட்டணி தொடர்பாகவோ அல்லது தனிச்சே போட்டிடுறாங்கிற எத்தனை நாளில் நம்ம எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இதுனா இந்த இதுக்குள்ள விடயம் ஒரு வாரத்தில் கிடைச்சிடும். கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. நம்ம எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக நம்ம பேசிட முடியாது. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சின்னமாக நடத்தினாலும் அதை பப்ளிக் ப்ரெஸ்ஸில் சொல்ல மாட்டாங்க. அது உறுதியான பிறந்து அதை வெளிப்படுத்த முடியும். யார் யாரோட கூட்டணி, யார் தலைமை, யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை எல்லாம் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் நம்ம சொல்லுவோம் சார். கண்டிப்பாக ஒரு கூட்டணி தேவைப்படுது இல்லை. நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் இன்னொன்று நடக்குது. புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புகழேந்தி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு அப்படின்ட்டாரு. அவர்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளோ பக்கபலமாக அந்த பெங்களூர் அந்த சிறைவாசம்லாம் அவங்க போகும்போது எவ்வளோ பக்கபலமாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவங்கெல்லாம் வந்து அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி இது வந்து அம்மாவின் தொண்டர்கள் நாலா பக்கமும் செதறி கிடக்குறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் டிடிவி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்து என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவர் தான் முதலமைச்சர், இவருக்காக 234 தொகுதியில் நான் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் எங்கள் பக்கம் வந்துட்டாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னைக்கு திமுகவுக்கு போகிறேன்னு ஒரு வார்த்தை விட்டாரோ அப்புறந்தே வர தொடங்கிட்டாங்க. இப்போ முழுமையாக இன்னைக்கெல்லாம் பார்த்தா அன்றைக்கி ஓபிஎஸோட ஆதரவாளர்களாக இருந்த நிர்வாகிகள் தான் அதிகமாக அப்பாயின்மெண்ட் கேட்டு உட்காந்துருக்குறாங்க. நேற்றே வந்துட்டாங்க. அப்படின்ற பொழுது மேல்மட்ட தலைவர்கள்லாம் போனால் தொண்டர்கள் பின்னாடியே போயிடுவாங்கன்னா அது இல்லை. அது அதிமுக தொண்டை ஒரு காலத்துலையும் போக மாட்டான். அப்படி புரியுதுங்களா? சரியான தலைமையை தேடுவான். அந்த தலைமை தேடுதலில் சின்னம்மா தான் இருக்கிறாங்க. அப்படின்ற போது சின்னம்மா தான் தஞ்சம் என்று வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த தொண்டர்களுடைய விருப்பம் என்ன, அவங்க லட்சியம் என்ன, அதை நிறுவத்தை தான் சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தலில் போட்டி போடுறாங்க. தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய போகிறாங்க. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாங்க. கண்டிப்பாக போவாங்க. தேர்தல் பிரச்சாரம் போவாங்கல்ல. சரி, ஒரு கூட்டணி அமையுது, கூட்டணி கட்சிக்கு சேர்ந்து தானே பிரச்சாரம் பண்ணணும். அப்படின்றபோது ஏன் பிரச்சாரத்துக்கு போய்த்தானே ஆகணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி எம்.கே. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று முதல், அதாவது 13/3/2026 முதல் தென் மண்டலத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் அது வந்திருக்கு. அந்த தென் மாவட்டங்களில் பயங்கரமான சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ண போகிறாரு. இது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்லாம் வந்து பேசப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட மார்ச் 21 வரைக்கும், 13 மார்ச் 13 மார்ச் 21 வரைக்கும் அவர் வந்து சுற்றுப்பயணம் போப்பார். அவர் போகலாம். அவர் வந்து ஒரு இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர் செஞ்சது ஆகணும். ஒரு இயக்கத்துக்கு போயிட்டார். அவர் இதுதான் என் தாய் கழகம்னு போயிருக்கிறாரு. அது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் சுற்றுப்பயணம் போல அதுக்கு தடை இல்லை. அவர் சுற்றுப்பயணம் போகிறதுக்கு கூட்டம் வர்றது பூரா அதிமுக தொண்டர்கள் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது திமுக இருக்குல்ல, திமுக தொண்டர்கள் அவங்களை வரவேற்பாங்க, அவங்களுக்கு ஆதரவை கைதட்டுவாங்க, அவ்வளோதான். அதனால் அதிமுக தொண்டை மனமாற்றம் ஏற்பட மாட்டான். எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? எங்களுக்கு சார், நாங்களும் ஒரு தொண்டனாக திறந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக வாக்களித்து ஒரு காலத்தில் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல் அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் சின்னம்மா அவர்களின் தலைவராக நினைத்த எந்த ஒரு தொண்டனும் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? தொண்டனுடைய ஒரே ஒரு கருத்து, என்னுடைய தலைமை தகுதியாக இருக்க வேண்டும். எப்படி திமுகக்காரன் அவனை பார்த்தா நான் காலர் தூக்கணும் சார் அப்படின்றான். காலர் தூக்கி இப்போ நிற்கணும் திமுக காரனை பார்த்து. இப்போ தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு விடுவிகாலம் சின்னம்மா தான். இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் நினச்சிருந்தா சசிகலா இது மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அவர் வந்து சசிகலா ஆரம்பிக்கக்கூடிய இந்த கட்சியிலே அவர் இருந்திருக்கலாமே, வந்திருந்திருக்கலாமே. விஷயம் ஒரே ஒரு விஷயம், இந்த ஆரம்ப கட்டத்தில் விஷயங்களை சொல்ல வருவேன் நான். இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணகர்த்தா அண்ணன் ஓபிஎஸ்ன்னு சொல்லலாம். அவர் எப்படி அந்த நல்ல எண்ணத்தோடு எங்கள் விட வர முடியும்? இவ்வளோ பிரச்சனைக்கு காரணகர்த்தாவே அண்ணன் ஓபிஎஸ் தானே. அதுக்கு பிறகு தானே எடப்பாடி நம்ம சொல்ல முடியும். அப்போது உங்கள் கணக்குப்படி
துரோகி எடப்பாடினா அப்போ ஓபிஎஸும் ஒரு துரோகி தான். எல்லாரும் தான், தினகரன் துரோகி தான். இப்போ இவர்களெல்லாம் சுயநலவாதிகள் தானே. அப்போ இவர்களெல்லாம் பொதுநலவாதிகளா? தொண்டருடைய எண்ணோட்டம் உங்களுக்கு புரியுதா? சரி, திமுக வீழ்த்துன்ற ஒரு எண்ணம் இருக்கா அவங்களுக்கு? கிடையாதே. நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னம்மாவை புறந்தள்ளிட்டு தொண்டர்களை புறந்தள்ளிட்டு நீங்க எத்தனை தேர்தலை சந்திச்சாலும் தோப்பீங்கடான்னு நாங்க சொல்றோம். தொண்டர்கள் நாங்க அதை நிரூபிச்சு காமிச்சிட்டு இருக்கோம். மறுபடியும் நாங்க பலம் வாய்ந்த கூட்டணி வைங்க, 1000 கட்சி கூட்டணி வைங்க. வாக்கு சேகரிக்க, வாக்களிக்க, மனப்பூர்வமா வந்து வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன மனமாற்றம்னா, எடப்பாடிக்கு வாக்கு கிடையாது. அப்ப சின்னம்மா என்ன கூடியவரை ஒரு முடிவெடுங்க. அவசரமாக நாங்கள் கட்சி ஆரம்பிக்க கட்டாயம் என்ன, சின்னம்மா முடிவெடுங்க அப்படின்ற போது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அது சின்னத்தையும் சொல்லியாச்சு. அதுதான் தென்னந்தோப்பு. பாருங்கள், இந்த பாமர மக்கள்கிட்ட ஒரு சின்னம் பட்டுன்னு மனசில் ஏறணும் அப்படின்னா, எப்பா தோப்பு துறவு இருக்கா அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி தென்னந்தோப்பு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களா? தென்னந்தோப்பு இல்லை சின்னம்மா முடிவு செலக்ட் பண்ணுறது. அது வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. அதான் சொல்ல முடியும். இல்லை, ஆல்ரெடி 2016 நினைக்கிறேன் ஜிகே வாசனுக்கு வந்து தென்னந்தோப்பு சின்னம் வந்து வரலாம். சுயேட்சை சின்னம் தான் சார். எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஆரம்ப கட்டத்தில் சுயேட்சை சின்னம் தான் வரும். அதுக்கு பிறகு தான் அந்த சின்னம் நம்மளுக்கு எவ்வளவு வெற்றியை கொடுக்குதோ அது தக்க வைக்கிறது. நம்ம தென்னந்தோப்பு அப்படின்னு பார்க்கும்போது கூட சசிகலா அவர்கள் நேற்று பேசும்போது எல்லாரும் ஒற்றுமை, தனி அதுலயும் கூட பாருங்க, அப்படின்னு தனிமரம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அந்த சின்னத்தில் கூட ஒரு ஒற்றுமை தான் உண்டு பண்ணுது. அப்போ எங்களுக்கு சின்னமும் பொருந்திய சின்னம், மக்கள் மத்தியில் ரீச் ஆன சின்னம். அதே போல் பாமர மக்களுக்கு அந்த வாக்குச்சாவடியில் போய் அந்த அந்த இயந்திரத்தை பார்த்தோன்னே அந்த தோப்பு துண்டா தெரியும். அது தென்னைமரம், 4 தென்னைமரம் தெரியும். அங்கே தான் கை போகும் பாருங்க. அப்படின்ற போது இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக எதிரிக்கும் துரோகிக்கும் எங்களுடைய அதான் எங்களுடைய இந்த தேர்தல் எங்களுடைய அந்த எதிர்ப்பு என்பதை கண்டிப்பாக அந்த தேர்தல் முடிவில் தெரியும். ஆரம்பத்தில் நான் கேட்கும்போது நீங்க சொன்னீங்க விஜயோட போறதுனாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி எப்படி இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல விஜய் அவர்கள் டெல்லி போறாரு. எதுக்காகனா கரூர் சம்பவம் தொடர்பாக வந்து என்கொயரி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக போறாரு. அங்க வந்து என்டிஏ தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், அதுவும் குறிப்பா முக்கியமான பாஜக தலைவர்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் கூட்டணி என்டிஏக்குள்ள போவாரு அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாகவும் வந்து பேசப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து விஜயோட போகலாம், தாவேக்காவோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கும்போது, ஒருவேளை அவர் என்டிஏ கூட்டணியில் போயிட்டா சசிகலாவுடைய உங்க கட்சியினுடைய முடிவு என்னவா இருக்கும்? எங்களுக்கு தொண்டர்கள் நிறைந்த இயக்கம், கோடான கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள். விஜய் அவர்கள் ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம், ரசிகர்கள் நிறைந்த இயக்கம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு கூட்டணி தேவைப்படும் விஜயை அழைச்சிக்கிடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். விஜயை வச்சு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலை. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்களுக்கு ஆல்ரெடி கட்டமைப்பு இருக்குது சார். மாவட்ட பொறுப்பாளர் இருக்க, எல்லாமே நாங்கள் தானே. அவ்வளோதான் இடம்பெயர்ந்திருக்கிறோம் ஒரு இடத்துக்கு. எங்கள் குடும்பமே ஒரு இடத்த விட்டு ஒரு இடம்பெயர்ந்திருக்கிறோம். குடும்பம் எங்கள் குடும்பம் தானே. அப்படின்ற போது எங்களுக்கு தமிழகம் முழுக்க எங்களுக்கு ஆதரவு இருக்குல்ல. அதிமுக தொண்டை இருக்கிறார்ல, எம்ஜிஆரின் தொண்டை இருக்கிற, அவன் தான் எங்க தொண்டை. இல்ல அது நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் ஒருவேளை போயிட்டால், செய்தி ஊடகங்கள் செய்தி போயிட்டால் சசிகலா அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? என்ன முடிவுன்னா நாங்க தனிச்சு கூட நிற்போம் சார். அப்ப ராமதாஸ் அவர்கள் அவரும் ஒரு விஷயம், ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுறோம். ஐயா ராமதாசன் நல விசாரிக்க போயிருக்கிறாங்க தைலவரம் தோட்டத்துக்கு. அது ஒரு பேச்சாக, கூட்டணி பேச்சாக வெளியில தெரியுது. அதுவும் நடந்தால் சந்தோஷம், நடக்காவிட்டாலும் சந்தோஷம். விஜய் அவர்களை பற்றி ஒரு சில வாரங்களாக போயிட்டு இருக்கு. சின்னம்மா விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நடந்தாலும் சந்தோஷம், நடக்காவிட்டாலும் சந்தோஷம். அதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் தொண்டர்களுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் கட்டமைப்போடு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு தெரியாது, நான் கட்சி தான் ஆரம்பிச்சு இன்னி கலை செயலாளர் எல்லாம் ஆல்ரெடி இருக்காங்க சார். எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி சுவிட்சியை போட்டால் அங்கே வேலை செஞ்சிடும். எல்லாம் இங்கே சுவிட்சியை போடணும். அப்படி இருக்கிற போது எங்களுக்கு எந்த ஒரு அச்சம் இல்லை. அச்சப்பட வேண்டியது யார்? எடப்பாடி பழனிசாமி, என்டிஏ கூட்டணி, அதே போல திமுக. ராமதாஸ் அவர்களை சசிகலா அவர்கள் சந்திச்சது நம்ம செய்திகளில் பார்த்தோம். நீங்களும் வந்து சொல்றீங்க. சசிகலா அவர்கள் எப்போ தொலைபேசி வாயிலாக விஜய்க்கு கால் போட்டு பேசினாங்க? அதெல்லாம் நான் சொல்லலையே. பேசுனதாக நான் உங்ககிட்ட சொல்லலையே. யார் சொன்னது? பேசுனதாக நான் சொல்லலை. அது வந்து பேச்சு வாங்க, 4 பேர் பேசுவாங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை போய் சின்னம்மா போய் பேசுவாங்களா? அதுக்கு உண்டான ஆட்கள் பேசியிருக்கலாம். எப்படி சின்னம்மா கூட இருக்கக்கூடிய காரியக்காரங்க போய் பேசியிருக்கலாம். அதே போல் அவர் கூட இருக்கக்கூடிய காரியக்காரங்கள் சின்னம்மா ஆதரவாளரோட பேசியிருக்கலாம். அந்த பேச்சு வந்து ஆணித்தனமாக உறுதி செய்யப்படவில்லை. அப்படி ஒரு நிலை வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி நிலை இல்லாட்டியும் கூட நாங்கள் அதையும் வரவேற்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. VGT Holidays.
GT Holidays, South India's #1 travel brand.